ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. العارف بالله الشيخ الكامل شيخ سليمان قادري ஹலரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹந்தூரி பெருவிழாவின் தகுதிமிக்க தலைவர் அவர்களே, எனக்கு முன்பு அற்புதமான உரையை அழகிய வடிவில் உங்களுக்கு வழங்கிய கல்மண்டபம் ஜாமியா மஸ்ஜிதுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி டாக்டர் ஹபீபுல்லா ஜமாலி எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி ஹலரத் பெருந்தகை அவர்களே, இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்பு மிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற தர்கா கமிட்டியை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். இன்றைக்கு உருஸ் தினத்திலே இந்த தர்கா ஷரீஃபுக்கு நாமெல்லாம் வருகை புரிந்திருக்கிறோம். இந்த தர்கா இறைவனுடைய அடையாள சின்னம். உலகத்தில் எத்தனையோ கட்டிடங்கள் இருந்தாலும் இந்த தர்கா என்கின்ற கட்டிடத்திற்கு தனி சிறப்பு இருக்கிறது. காரணம், இது இறைவனுடைய அடையாள சின்னம். ஏன்? ஒரு இறை நேசருடைய புனித உடலை சுமந்த இடம் எது? ஆகவே இறைவனுடைய அடையாள சின்னம். இறைவன் குர்ஆனிலே இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்று கூறுகிறான். ஸஃபா மர்வா என்கின்ற இரண்டு மலை குன்றுகள் இறைவனுடைய அடையாள சின்னங்கள் என்று இறைவன் சொன்னான். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற இறை நேசருடைய கால் பாதத்தை சுமந்தது அந்த இரண்டு மலை குன்றுகள். ஆகவே இறைவனுடைய அடையாள சின்னங்களாக மாறிவிட்டன. இறை நேசருடைய கால் பாதத்தை சுமந்த இடமே இறைவனின் அடையாள சின்னம் என்றால், அந்த இறை நேசருடைய புனித உடலையே சுமந்த இந்த இடம் நிச்சயம் இறைவனுடைய அடையாள சின்னம்தான். வமையு அல்லிம் ஷஆயிரல்லாஹ் மின் தக்வல் குலூப். இறைவன் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டினான், இறைவனுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவருடைய உள்ளங்களுக்கு தக்வா பரியாசாக கிடைக்கும் என்று இறைவன் சொன்னான். அப்படியானால் இந்த தர்காவை நாம் மதித்தால், இந்த தர்காவை நாம் கண்ணியப்படுத்தினால் நம்முடைய உள்ளங்களுக்கு இந்த வசனத்தின் அடிப்படையிலே நமக்கு தக்வா என்கின்ற இறையச்சம் பரிசாக கிடைக்கும். இந்த உருஸ் தினத்திலே நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அல்லவா? இங்கே வரணும்னு நினச்சோம், அல்லாஹ் இங்கே நம்மளை கொண்டு வந்து சேர்த்துட்டான். எத்தனையோ பேர் வரணும்னு நினச்சாங்க, ஆனால் வரலை. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணத்தினால வர முடியாமல் போச்சு. இன்னும் சிலர் இருக்கிறாங்க போகவே கூடாது என்று. அப்படிப்பட்டவர்கள் நசீபு இழந்தவர்கள், அவர்கள் நாம் விட்டு விடலாம். ஆனால் போக வேண்டும் என்று நாம் நாடினோம், இறைவனும் நாடினான். ஆகவே இங்கே நம்மை கொண்டு வந்து சேர்த்தான். இதில் நாம் நாடுனா இங்கே வரணும்ண்டு, அல்லாவும் நாடுனா இங்கே வரணும்ண்டு. இந்த ரெண்டிலே எது முந்தியது? இந்த தர்கா உருஸ் விழாவிற்கு நாம் செல்ல வேண்டும் என்று நாம் நாடினோமே, அது முந்தியதா? அல்லது நாம் இந்த தர்காவிற்கு வர வேண்டும் என்று இறைவன் நாடினான் அல்லவா, அது முந்தியதா? இறைவன் நாடியது தான் முந்தியது. அவன் நாடியதால் தான் நாம் நாடினோம். இல்லைன்றால் அது பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்காது. அதனால் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அத்திப்பழம் எல்லா பறவைகளுக்கும் உணவாக அமைவதில்லை, சில பறவைகளுக்கு தான். அந்த மாதிரி இந்த உருஸ் தினத்திலே ஒன்று கூடுகின்ற நற்பாக்கியம் எல்லோருக்கும் அமைவதில்லை, சிலருக்குத்தான். அந்த சிலராக இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய நற்பாக்கியம். இந்த தர்காவிலே
எத்தனையோ வழிபாடுகள் நடந்தன. ஆனால் இதை சில பேர் தர்கா வழிபாடு என்பார்கள். நான் சொல்வது தர்கா வழிபாடு இல்லைப்பா, தர்காவில் வழிபாடு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. யாராவது தர்கா போய் வணங்குவாங்களா? ஒரு முஸ்லீம் வணங்குவாரா? எங்கள் எல்லாருக்கும் சொர்க்கத்து போகணும் தானேங்க ஆசை. அதனால் அப்படி தான் நடப்பாங்க வஹாபிகளே. ஏன் சொர்க்கத்து போகணும் எங்களுக்கு ஆசை இல்லையா? எங்களுக்கு ஆசை இருக்குதுல்ல. அதனால் தர்கா வழிபாடு அல்ல, இறைவனை ஒருவன் மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம். அதற்காகத்தான் இந்த இறைநேசர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார்கள், தங்களை அர்ப்பணித்தார்கள். அப்போ இங்கே தர்காவில் வழிபாடு எப்படி? இங்கே வந்தோம், யாசீன் ஓதுனோம் அல்லவா, அல்ஹம்து சூரா ஓதினம் அல்லவா, குல் ஹுவல்லாஹு சூரா ஓதினம் அல்லவா, குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூரா ஓதினம் அல்லவா, குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற சூரா ஓதினம் அல்லவா. குர்ஆனை ஓதுவது வணக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இக்ராவு யாசீன் அலா மௌத்தாக்கும், உங்களில் முன் சென்றவர்களுக்கு யாசீன் சூராவை ஓதுங்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முன் சென்றவர்களுக்கு யாசீன் சூராவை ஓதுங்கண்டு. அந்த யாசீன் சூராவை இங்கே ஓதுனோம். குர்ஆன் ஹதீஸ் பரஹா நடக்கிறது வழிபாடு. ஆகவே தர்கா வழிபாடு அல்ல, தர்காவில் வழிபாடு. யாசீன் வரும்ல. அதே போல் இங்கே ஜியாரத்து செய்ய வந்தோம். ஜியாரத்து செய்யணும்னு நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்களே, கூரு ஜூருல் குபூர், கபர்களை நீங்கள் ஜியாரத்து செய்யுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த வழிபாட்டை இங்கே நாம் செய்தோம், எல்லாம் சேர்ந்து ஜியாரத்து செஞ்சோம் அல்லவா. ஆகவே தர்காவில் வழிபாடு, தர்கா வழிபாடுகள்ல. அதே போல் பாருங்கள், இங்கே எல்லாருக்கும் சோறாக்கி போந்துட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. யார சொல்லலாம், நான் வெளியூர் போயிருந்தேன், என் தாயார் வஃபாத் ஆகிட்டாங்க, என் தாயாருக்கு நான் தர்மம் செய்யணும்னு நினைக்கிறேன், தர்மம் செஞ்சால் என் தாயாருக்கு போய் சேருமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தர்மம் செய்யுங்க, உங்கள் தாயாரை போய் சேரும். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். முன் சென்றவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. தர்மத்தில் சிறந்த தர்மம் எது? சாப்பாடு கொடுக்கறது தான். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. அந்த தானம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இதுவும் ஒரு வழிபாடு. எனவே தர்கா வழிபாடல்ல, தர்காவில் வழிபாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்ய சொன்னாங்களோ அதை இப்போ நம்ம செஞ்சுருக்கோம். ஜியார் செய்ய சொன்னாங்க, ஜியார் செஞ்சோம். யாசீன் ஓத சொன்னாங்க, யாசீன் ஓதணும். தர்மம் செய்ய சொன்னாங்க, தர்மம் இப்போது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த தர்காவில் கபர் ஷரீஃபுக்கு மேலே போர்வை போத்தணும்ல. ஏன் போர்வை போத்தனே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு மேலே போர்வை வைக்கப்பட்டது. ஜுஇல ஃபீ கபரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தீஃபத்துன் ஹம்ரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரிலே சிவப்பு நிறம் கொண்ட போர்வை வைக்கப்பட்டது. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவே இந்த வலிமாவுடைய கபரிலும் போர்வை போர்த்தப்பட்டது. இந்த தர்காவில் கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது அல்லவா, கொடி. இந்த கொடி ஏற்றணும். எல்லா தர்காவிலையும் கொடி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி வாகை சூடியதுக்கு பின்னால் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவங்கள கூப்பிட்டு கொடியை கொடுத்து ஹஜ்ஜுங்கிற இடத்துல ஊண்டிட்டு வாங்கினாங்க. அவர்களும் போய் ஊண்டினாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஹஜ்ஜுங்கிற இடம் எது தெரியுமா? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இங்கே நல்லடக்க செய்யப்பட்டிருக்கிறாங்கல்ல, ஜன்னத்துல் முஅல்லா, மக்காவில் இருக்கக்கூடிய கபுரிஸ்தான். அங்கே தாங்க கொடியை ஊண்ட சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்? இஸ்லாத்திற்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள். யார்? என்ன இது? என்ன இல்லை, இது இருக்கு. அங்கே வயிற்றுக்கு உணவு ஒரே நேரத்தில் 2 உணவு எப்படி மக்கள் வாங்குவாங்க? ஒன்று இந்த உணவு கொடுக்கணும், அல்லது அந்த உணவு கொடுக்கணும். இல்லை, செவிக்கும் உணவு கொடுங்க, நாங்கள் வயிற்றுக்கும் உணவு கொடுக்குறோம். ஒரே நேரத்தில் 2 உணவு எப்படிங்க வாங்குவாங்க அவங்க? பாய் பாய் இந்த கொஞ்சம் பாய், நீங்கள் அப்புறம் கொடுத்துக்கலாம். சரி, நீங்கள் எங்கிட்டு வாங்க, நீங்கள் எங்கிட்டு பாருங்கள். இறை நேசர்கள், இறை நேசரை பற்றி அல்லாஹ் சொன்னாங்க பாருங்கள், எழுதியிருக்கு பாருங்கள். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யாஸனூன் எழுதியிருக்காங்க பாருங்கள். இறை நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, துக்கமும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னால் அலா அப்படிங்கிறான்.
மக்களே நல்லா கவனிங்க. இதை நான் சொல்லலை, அல்லாஹ் சொல்கிறான். அதனால தான் உங்களே நான் சொன்னேன் எங்கே கவனிங்கன்ட்டு. அல்லாஹ் சொல்கிறான், நல்லா கவனிச்சுக்கிறங்க. வழிமார்களுக்கு எந்த பயமும் இல்லை துக்கம் இல்லைங்கிறாங்க. அலான்கிற வார்த்தையை போட்டுட்டு மேட்ருக்கு வர்றான் இறைவன். அப்படின்னா பார்த்துக்கிறங்களேன். சரி, இதில் நான் ஹவுஃபுன் அலைஹிம் வலாம் எதுவும். சரி, வழிமார்கள்டா யாருங்க? நம்மளாம் சொல்கிறோம் வழிமார்கள் இறை நேசர்கள்ங்கிறோம். யார் வழிமார்கள், யார் இறை நேசர்கள்? அல்லாவே அடுத்து சொல்கிறான், அல்லதீன ஆமனும் வக்கானும் எத்தக்கும். பூரணமான ஈமான் கொண்டிருப்பார்கள், தக்குவா இறைச்சமும் கொண்டிருப்பார்கள். 2 பாயிண்ட் அல்லாஹ் சொல்கிறான். பூரணமான ஈமான், ஈமான் 2 வகை இருக்குது. நம்மெல்லாம் மூமின்கள் தான். இன்னொரு ஈமான் இருக்குது, பரிபூர்ண ஈமான். அல்லாஹ் குர்ஆன்ல யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, ஆமினு இறை நம்பிக்கை கொள்ளுங்கள். என்னங்க, ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு நம்மளை கூப்பிட்டுட்டு ஈமான் கொள்ளுங்கள். உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு ஒரு ஆள், உட்கார்ந்தவரே உட்காருங்கள்டா, அதான் உட்கார்ந்து தானே இருக்கிறாரு. ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு, நிற்பவரே நில்லுங்கள், அது நின்றுக்கிட்டு தானே இருக்கிறாரு. ஈமான் கொண்டவர்களே என்றாலே ஈமான் வந்து போச்சுல. அவ ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். ஏன் சொல்லணும்? ஈமான் கொண்டவர்கள் ஃபஸ்ட்டு சொன்னாதான் நம்மளை மாதிரி. 2வது ஈமான் கொண்டு அல்லாஹ் சொன்னால் அது வழிமார்கள் ஈமான் மாதிரி. அந்த ஈமான் வரணும். அந்த ஈமானை பெற்றவர்கள் தான் இறை நேசர்கள். அடுத்து தக்வா, இறையச்சம். இறையச்சம்ங்கிறது என்ன? அதுக்கு 3 பாயிண்ட் அல்லாஹ் சொல்கிறான். ஹுதல்லில் முத்தகீன். இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு, தக்வா உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும். அந்த தக்வா உள்ளவங்க யாருங்க? அல்லதீன யூமினூன பில் கைப், மறுமை விஷயத்தை ஈமான் கொண்டிருப்பார்கள். யுகீமூன் அஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் கொடுத்த செல்வத்திலிருந்து பிறருக்கு வழங்குவார்கள். 3 பாயிண்ட் அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இந்த 3 மட்டும் சொல்லணும்? ஒரு மனுஷன் செய்கிற வணக்க வழிபாடுகள் இருக்கிறதுல 3 வகை இருக்குங்க. 1 உள்ளம் சார்ந்த வணக்கம், 2வது உடல் சார்ந்த வணக்கம், 3வது பொருள் சார்ந்த வணக்கம். இந்த 3 இருக்குது. இதில் உள்ளம் சார்ந்த வணக்கம் அதுவும் தக்வா உள்ளவங்ககிட்ட இருக்குது அப்படின்ட்டு, உடல் சார்ந்த வணக்கம் எவ்வளவோ இருக்குது. அதில் பிரதானமாக தொழுகை சொல்கிறான். தொழுகைங்கிறது உடல் சார்ந்த வணக்கம். அப்புறம் நான் கொடுத்த செல்வத்திலிருந்து தர்மம் செய்வாங்க, இது பொருள் சார்ந்த வணக்கம். தக்வா உள்ளவங்களை யார் தெரியுமா? அவங்ககிட்ட உள்ளம் சார்ந்த வணக்கமும் இருக்கும், உடல் சார்ந்த வணக்கமும் இருக்கும், பொருள் சார்ந்த வணக்கமும் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் தான் தக்வா உள்ளவர்கள். இப்போ புரியுதா யார் இறை நேசர்கள் என்று? அந்த தக்வான்னா என்ன? எல்லாம் அறுத்து வச்சிடறாங்க. இறையச்சம், இறையச்சம். அதுக்கு இமாம்கள் விளக்கம் தர்றாங்க. தக்வான்னா என்ன தெரியுமா? சிறிய பாவத்தை கூட செய்ய மாட்டார்கள், அதுதான் தக்குவா. அதனால தான் சொல்லுவாங்க, நீ சின்ன பாவம்னு நினைக்காதப்பா, சின்ன பாவம் தானே இந்த பாவத்தை நீ செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதுவே பெரிய பாவமாயிரும்ல. சிறு துளி தானுங்க பெரிய கடல் இருக்குல்ல, பெரிய கடல் தானே. சிறு துளிகள் சேர்ந்தது தானே பெரிய கடல். சின்ன பாவம் நினைப்பேன், அது பெரிய பாவமாக மாறிடும். எச்சரிக்கை ஆயிரு. மலை இருக்கிறதுல பெரிய மலைகள்லாம், ஊட்டி மலை, கொடைக்கால் மலையெல்லாம் இருக்கிறதுல சின்ன கற்கள் சேர்ந்தது தானே பெரிய மலை. சின்ன பாவங்கள் தான் பெரிய பாவம் மாறும். அவை சின்ன பாவம் தானே இந்த அலட்சியமாக இருக்காதே என்று இறைவன் சொல்வாங்க. அந்த சிறிய பாவத்தை விட்டும் தன்னை தற்காத்து கொண்டவர்கள் தான் அந்த தக்வா, இறையச்சம் உள்ளவர்கள். இன்னொன்று தக்வாவுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. இறைவன் எந்த இடத்திற்கு செல்லக்கூடாது என்று உன்னை தடுத்தானோ அந்த இடத்திலே உன்னை இறைவன் பார்க்கக்கூடாது. எங்கே செல்ல வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டானோ அந்த இடத்திலே உன்னை இறைவன் பார்க்காமலும் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் போ என்று சொன்ன இடத்துக்கு போகணும், போகாதே என்று தடுத்த இடத்திற்கு நான் போகக்கூடாது. இந்த பண்பு ஒத்தட்ட இருந்தால் அதுதான் தக்வா, இறையச்சம். இது இறை நேசர்கள்ட்ட இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்குறாங்க, தக்வாண்டா என்னங்க அப்படின்னாங்க. அப்போ காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்கள் இந்த முற்கள் நிறைந்த பாதையில் நடந்து போயிருக்கீங்களா? ஆமாம், நடந்து போயிருக்கிறேன். ஹுவத் தக்வா, அதுதாங்க தக்வா அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆள் முற்கள் இருந்த இடத்துல நடந்து போகிறான்னு வைங்களேன், ஒவ்வொரு அடியும் பார்த்து வைப்பார்.
ஏன் அங்கே இருக்கிற முள் நம்முடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சிடக்கூடாது, அங்கே இருக்கிற முள் நம்முடைய உடலை குத்திடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பார்ல. இந்த உலகத்தில் ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து நட. ஹலாலா இது ஹராமா பார்த்து நடக்கணும், அதுதான் தக்வா என்று கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டினாங்க. இப்போ புரியுதா ஏன் இந்த இறை நேசரோட சமூகத்திற்கு நம்ம வர்றோம்? இறை நேசர்களுடைய இடத்திற்கு இப்போ பாருங்க, அதற்கு கூட சொன்னாங்க, இங்கே மதம் கடந்து இனம் கடந்து எல்லா மக்களும் வந்து போகிறாங்க. ஏன் இந்த இறை நேசர்கள் அவர்கள் வாழும்போது அப்படித்தாங்க இருந்தாங்க, எந்த வித்தியாசமும் பார்க்கல, மனிதர்கள் என்று தான் பார்த்தாங்க. அதனால் அவங்கள மறைவுக்கு பிறகும் எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நாகூர் ஷரீஃப் போங்க அப்படித்தானே எல்லா மதத்தை சார்ந்தவங்க இருப்பார்கள், அஜ்மீர் ஷரீஃப் போங்க அங்கே எல்லா மதத்தை சார்ந்தவங்க இருப்பார்கள். ஏன் அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்தபோது அப்படி இருந்தாங்க எல்லாருக்கும். அதான ஆன்மீகங்கிறது. சாதாரணமாக உள்ளவங்க தாங்க வித்தியாசம் பார்ப்பாங்க, அவர் இவர் அப்படின்னு சொல்லி. ஆன்மீகத்திலே மேல்நிலைக்கு வந்துட்டால் எல்லாம் இறைவனுடைய அடியார்கள் அப்படி தான் பார்ப்பாங்க. ஒரு மலையடி வாரத்தில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் இது மரம் இது செடி இது கொடி வித்தியாசமாக பார்ப்பான். மரத்தை மரம்னு பார்ப்பான், செடியை செடின்னு பார்ப்பான், கொடியை கொடின்னு பார்ப்பான். அதே மனிதன் மலைக்கு மேலே உச்சிக்கு போயிட்டான்னு வச்சுக்கிறேங்க, கீழே குனிஞ்சு பார்ப்பான், எல்லாம் பச்சை பசேலன்னு தெரியும், மரம் தெரியாது, செடி தெரியாது, கொடி தெரியாது, எல்லாம் பச்சையாக தெரியும். ஆன்மீகத்திலே உயர்ந்தவர்கள் அப்படித்தான், எல்லாம் இறைவனுடைய அடியார்கள்னு பார்ப்பாங்க. அதனால எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் வர்றாங்க. இறை நேசர்களுடைய தர்பாருக்கு வர்றகின்ற நோக்கம் அதுதான். அதே போல் அவர்களை வசீலா வச்சு நம்ம அல்லாட்ட தேவைகளை கேட்கறதுக்காக இங்கே வர்றோம். நம்ம தேவைகளை அல்லாட்ட கேட்கலாம், அல்லாஹ் உடனே தருவான், லேட்டாக தருவான். ஆனால் இறை நேசர்களை வசீலா வச்சு கேட்டோம் வச்சுக்கிறோங்க, உடனே தருவாங்க. அதுக்காக தாங்க நம்ம இந்த தர்பாருக்கு வர்றோம். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும், ஒவ்வொரு நாட்டங்கள் இருக்கும். இந்த ஷேக் சுலைமான் வலியுல்லா காதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள வசீலா வச்சு அல்லாட்ட கேளுங்க, உடனே கொடுப்பான். ஏன் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் கடுமையான பஞ்சம் வந்துச்சுங்க, மழை இல்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள வச்சுக்கிட்டு யா அல்லாஹ் இவங்கள பொருட்டால் கேட்குற மழையை தருவாயாக. மழை பொழிந்தது, புகாரில் பதிவு செய்யப்பட்டாது. ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்யாத வணக்கமா? அவர்கள் செய்யாத அமலா? அவர்கள் செய்யாத இபாதத்தா? அவங்க செஞ்ச இபாதத்தை வச்சு அல்லாட்ட கேட்டுக்கலாம்ல. ஏன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வச்சு கேட்டாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் வைத்து கேட்டால் அல்லாஹ் உடனே தருவான். இவர்கள் நினைத்தது மாதிரி கிடைத்தது. நான் சொல்லலை, புகாரி சொல்லி காட்டுகிறது. ஆகவே தான் நாமும் இந்த இறை நேசருடைய வசீலாவால் அல்லாட்ட கேட்கணும். இறை நேசர்களை சாதாரணமாக நினைக்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு நோக்கத்தில் வருவாங்க. இறை நேசர்கள்டா யாருங்க? நம்மெல்லாம் அமல் செய்கிறோம், நம்மளே இபாதத் செய்கிறோம். பெரும்பாலும் பாருங்கள், ஏங்க நீங்கள் இபாதத் செய்கிறீங்க, ஏங்க தொழுகிறீங்க, ஏங்க நோன்பு வைக்கிறீங்க? அவர் சொல்லுவார், அப்போ தான் சொர்க்கம் கிடைக்கும் பாரு. இப்போ இவர் சொர்க்கத்துக்காக தான் வணங்கிட்டு இருக்கிறாரு. இது இஹ்லாஸா? இல்லையே, சுயநலத்தின் வாடை தானே வீசுகிறது. இவருக்கு சொர்க்கம் வேணுமா, அதனால் அல்லாஹ் வணங்குவாராம். சரி, அல்லாஹ் சொர்க்கம் படைக்கலை, நீங்கள் அல்லாஹ் வணங்க மாட்டீங்களோ? அல்லாஹ் சொர்க்கத்தை படைக்கலைன்னு சொன்னால் அல்லாஹ் வணங்கப்படுவதற்கு தகுதி இல்லாதவன் ஆயிடுவானா? அல்லாஹ் கொடுப்பான், நீங்கள் அமல் செஞ்சால் சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் உங்கள் நோக்கம் சொர்க்கத்திற்காக இருக்கக்கூடாதுங்க. குர்ஆனில் எந்த இடத்திலாவது நல்லடியார்கள் சொர்க்கத்திற்காக வணக்கம் செய்வார்கள்? ஒரு ஆயத்தை காமிங்க, நீங்கள் ஒரு ஆயத்தை இல்லை. அல்லாஹ்வுக்காகத்தான் செய்வாங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய லிகா தரிசனம், அல்லாஹ்வுடைய திருமுகம், இதற்காகத்தான் செய்வாங்க தான் அல்லாஹ் புகழாரம் சொல்கிறான். இதுக்கு பேர் தான் இஹ்லாஸ். கடலுக்கு ஒருத்தன் போனால் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு நோக்கத்தில் போவான். ஒருத்தன் போனால் மீன் பிடிக்க, இன்னொருத்தன் போனால் கடலுக்கு முத்தெடுக்க. சில பேர் அல்லாஹ் வணங்குறாங்க சொர்க்கத்திற்கு, மீன் பிடிக்க போகிற மாதிரி. வலிமார்கள் இறைவனை வணங்கினாங்க முத்தெடுக்க, இறைவனுக்காக. அதுதான். அதனால தான் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, தேங்காயின் ஓடு நமக்கு நோக்கம் அல்ல, அங்கே உள்ளே இருக்கிற பருப்பு தான் நமக்கு நோக்கம். மேலே இருக்கிற கொட்டங்கச்சியா நமக்கு நோக்கம் இல்லைங்க, உள்ளே இருக்கிற பருப்பு அதுதான் நோக்கம். ஆனால் இன்றைக்கி சில பேர் தரீக்கத்தெல்லாம் தேவையில்லையே, ஷரியத்து போதுமே அப்படின்னு அர்த்தம். உள்ளே இருக்கிற பருப்பெல்லாம் வேணாம், எங்களுக்கு கொட்டாங்கச்சி போதுன்ட்டு கொட்டாங்கச்சி வச்சு சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. தரீக்கத்து வரணுங்க, நீ தொழு ஷரியத். எப்படி தொழுவது? அது தரீக்கத்.
அப்படி காமித்தவர்கள் தான் இறை நேசர்கள். இறைவனை பார்ப்பது போன்று வணங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, புகாரில் இருக்குதுல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் அல்லாஹ் பார்க்குறோமா தொழுகிறோம்? எத்தனை பேர் தொழுகிறோம்? தரீக்கத்துக்கு வாங்க, ஆன்மீகத்துக்கு வாங்க, அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி நீங்கள் வணங்கலாம். இந்த இறை நேசர்கள்லாம் அப்படி தொழுதவங்க. இந்த இறைநேசருடைய அறியாமை சில பேர் தெரியாமல் இறை நேசர்களையே பகைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்யாதீங்க. ஏன்னா இறைவனோடு சேர்க்கப்பட்டவர்களை யாராவது பகைத்து கொண்டால் அதனுடைய விளைவும் விபரீதமும் கடுமையாக இருக்கும். இப்போது உலகத்தை பள்ளிவாசல் இருக்குது, ஆனால் அல்லாஹ் காபாவை பைத்துல்லா அல்லாவின் இல்லம் தான் தன்னோட சேர்த்துக்கிட்டான். பைத்துல்லா, அந்த பைத்துல்லாவை அழிக்கணுண்டு அபரஹா மன்னன் யானை பட்டாளத்தோடு வந்தான். இறைவன் அந்த யானை பட்டாளத்தையே அழித்து துவம்சம் செய்தான் அல்லவா? ஏன்? அது பைத்துல்லா அல்லாவின் இல்லம், அது தன்னோட சேர்த்துட்டான். அதை அதனால் தனி சிறப்பு வந்துருச்சு. அதே போல் பாருங்கள், நாக்கத்துல்லா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒட்டகம் நாக்கத்துல்லா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அந்த சமூகம் அந்த ஒட்டகத்தை அறுத்தது இறைவனுடைய கட்டளை மீறி. இறைவன் அந்த சமூகத்தையே அழித்தான். உலகத்தில் எத்தனையோ ஒட்டகம் இருக்குங்க. ராஜஸ்தானில் இருக்குது, அரபு நாளில் இருக்குது. அந்த ஒட்டகத்தெல்லாம் எத்தனை பேர் அணியாமல் பிடிச்சிக்கிட்டு போகிறாங்களோ, அந்த ஒட்டகத்தெல்லாம் எத்தனை பேர் அணியாமல் அறுத்தெல்லாம் போகிறாங்களோ, அவனுக்கு வந்து அழிவு வந்துருச்சு அந்த உலகத்தில் இல்லை. ஆனால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒட்டகத்தை அறுத்தவர்கள் அவங்களுக்கு மட்டுமல்ல, சமூகத்தையே இறைவன் அழித்தான். காரணம் என்ன? அது நாக்கத்துல்லா அல்லாவின் ஒட்டகம். அதே போல் பாருங்க, குர்ஆன் கலாமுல்லா, அதையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஏன்? அல்லாவின் வார்த்தை. அதே போல தான் வலியுல்லா அல்லாவின் நேசர். இங்கே யாராவது வந்தீங்க நெருப்போடு விளையாடினீங்க, நெருப்பு உங்களை சுட்டரித்து விடும். யாவமாக இருக்கணும். அல்லாஹ் ஹதீஸை குதிசில் சொல்கிறான்ல, மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என் நேசரை யாராவது பகைச்சிக்கிட்டீங்க, அவர்களோடு நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் ஹதீஸே குதிசிலே சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால் இறை நேசரை யாரும் பகைத்து கொள்ளக்கூடாது, மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்திவிடும். அதை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் சில பேருக்கு இந்த இறை நேசருடைய அருமை பெருமைகள் எல்லாம் தெரியவில்லை, நாம் சொன்னாலும் புரியவில்லை. அதான் ஒரு பெரியவர் சொன்னார், பெணங்களோடு பேசினால் என்ன பலன்? இறை நேசர்களுடைய அருமை தெரியாதவன்ட்ட போய் இது போய் சொன்னால் என்னப்பா பிரயோஜனம்? பெணங்களோடு பேசி எந்த பலனும் இல்லை. இரண்டு கண்களும் தெரியாத ஒருவனிடம் சூரிய வெளிச்சத்தை பற்றி கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? நாசி இல்லாதவனிடம் பூவின் வாசனையை பற்றி கேட்டால் அவனுக்கு என்ன தெரியும் பூவின் வாசனையை பற்றி? நாசி இல்லாதவன். இறை நேசர்களை புரியாத போய் இறை நேசர்கள் சொல்லி என்ன பிரயோஜனம்? புரிந்தவர்கள் உண்மையிலே கொடுப்பனைப்பட்டவர்கள். ஏன்னா இறை நேசர்களை புரிகின்ற ஒரு தௌஃபீக் கிடைப்பதே நாம் இந்த உலகத்தில் பெற்ற மிகப்பெரிய நற்பாக்கியம். இறைவன் நாடியது நடக்கிறது. மெய்நிலை கண்ட ஞானி முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவ்வளோ பெரிய தரஜா அடைஞ்சாங்களே, என்ன காரணம்? லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன் தான் இந்த வசனம் தான். இறை நேசர்கள் எந்த பயமும் இல்லை, துக்கம் கொள்ள மாட்டார்கள். அவங்க அந்த நேரத்தில் இருந்தாங்க. அவங்களும் சொன்னாங்க, இந்தாங்க மதுஹுக்கும் ஐயாய, என்ன நீங்கள் புகழ்றீங்க, வதம்முக்கும் ஐயாய, என்ன நீங்கள் இகழ்றீங்க, சவா, என்னை பொறுத்தவரை ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் புகழ்ந்ததுனால நான் சந்தோஷம் அடைகிறதோ, நீங்கள் என்னை எழுந்ததுனால நான் கவலைப்படுறதோ அதெல்லாம் கிடையாது. விதியில் விதைத்தது நடைபெற்று கொண்டிருக்க. அல்லாஹ் எதையெல்லாம் விதியில் எழுதி வச்சானோ அது நடக்குது. இப்போ பாருங்களேன், இந்த நேரம் இறைவன் எழுதி வைத்தது நடக்கிறது. இப்படி பயான் நடக்கும், நீங்கள்லாம் இப்படி உட்கார்ந்து கேட்பீங்க. இறைவன் எழுதி வைத்தது எப்போ? நம்மளையெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னால். நாம் படைக்கப்படவே இல்லை, அல்லாஹ் எழுதி வச்சான். இந்த தர்பாருக்கு வந்து பயான் நிகழ்ச்சியில் இவர்களெல்லாம் கலந்து கொள்வார்கள். இறைவன் எழுதி வைத்தது இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுதான் இறைவனுடைய விதிங்கிறது. அவள் மெய்நிலை கண்ட ஞானி முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா இறைவனுடைய விதிப்பெறா நடக்கிறது, நல்லதும் நடக்கும், துன்பமும் நடக்கும். ரெண்டு வாழ்க்கை பயணத்தில் மேடுகள் பள்ளங்கள் மாறி மாறி வரத்தானே செய்யும். ஆனால் அவங்க ஒரு அற்புதமான ஒரு விளக்க தர்றாங்க. இந்தாப்பா
உன்னுடைய விதியில் இறைவன் நற்பாக்கியத்தை எழுதி வைத்து விட்டால் நீ தேடினாலும் தேடாமல் இருந்தாலும் உனக்கு கிடைத்தே தீரும். தேடணும்னு அவசியம் இல்லை, வந்து சேர்ந்துடும். ஏன்? அல்லாஹ்வுடைய விதியில் இருக்குது. துன்பம் என்பது உன்னுடைய விதியிலே இருந்தால் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன்னை அடைந்தே தீரும். இல்லைங்க துன்பம்லாம் வேணாம், அல்லாஹ் எழுதிட்டா வந்து தான் ஆகும். அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு தீர்வை சொல்லி தர்றாங்க. அதுதானே இறை நேசர்கள். அப்படி துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, நீ என்ன தெரியுமா செய்யணும்? பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அதை ஏற்றுக்கொள். இறைவனுடைய நாட்டை இது, அதான் எல்லாம் வந்திருக்கிறான், அப்படி ஏற்றுக்கொள். இதன் மூலம் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள் என்று கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டாங்க. இப்போ இறைவனுடைய நாட்டு பிரகாரம் ஒவ்வொன்றும் நடக்கிறது என்கின்ற அந்த நிலையில் இருந்ததால் தான் அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை, துக்கம் கொள்ள மாட்டார்கள். ஏன்? அல்லாஹ் எழுத நடக்குது, ரசிப்பாங்கங்க. நீங்கள்லாம் திட்டம் போடுங்க, இன்றைக்கி எந்திரிச்சாச்சு, இன்றைக்கி என்ன வேலை, அந்த வேலை, இந்த வேலை, இந்த வேலை, நீங்கள் ப்ரோக்ராம் அமைப்பீங்க. ஆனால் இறை நேசர்கள் காலையில் முழித்த உடனே அல்லாஹ் என் மூலம் இன்றைக்கி என்னென்ன ப்ரோக்ராம்லாம் அமைச்சிருக்கான்னு தெரியலையான்னு நினைப்பாங்க. நீங்கள் ப்ரோக்ராம் அமைக்கிறீங்க, அவங்க அல்லாஹ் எனக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இன்றைக்கி அமைச்சு வச்சுருக்கான் என்று அவங்க நினைப்பாங்க. அப்படிங்க. அதனால தான் வந்தேன். அவர்களை இன்றைக்கு நாம் புகழ்கிறோம், அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதின் அடிப்படையிலே உதுக்குரு மஹாசின மௌத்தாக்கும், உங்கள் முன் சென்றவர்களுடைய நல்லவைகளை நினைவு கூறுங்கள். அபூதாலை பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவே தான் இந்த ஒரு உருஸ் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த தர்பாரிலே அந்த இறைநேசருடைய பரக்கத்தினால் அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தந்தல்வானாக, நம்முடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து தந்தல்வானாக, நம்முடைய நோய் நொடிகளை எல்லாம் நீக்கி விடுவானாக, நமக்கு பரிபூர்ணமான உடல் சுகத்தை தந்தல்வானாக, நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் இந்த வழிமார்களுடைய பொருட்டால நீடித்த ஹயாத்தை தந்தல்வானாக, ஹலாலான பொருட்செல்வத்தை நிரப்பமாக கொடுத்தருள்வானாக, நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் குடும்பத்தினர்களையும் எல்லா விதமான தீங்கிலிருந்தும் பாதுகாத்து அருள்வானாக, ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்து அருள்வானாக, சூனியத்தின் தீங்கிலிருந்து பாதுகாத்து அருள்வானாக, கண் திருஷ்டியின் தீங்கிலிருந்து பாதுகாத்து அருள்வானாக, பொறாமைக்காரர்களின் தீங்கிலிருந்து பாதுகாத்து அருள்வானாக, இறை மறுப்பாளர்களின் தீங்கிலிருந்து பாதுகாத்து அருள்வானாக, சூழ்ச்சிக்காரர்களின் தீங்கிலிருந்து பாதுகாத்து அருள்வானாக. அல்லாஹு தஆலா இஸ்ரேலுக்கு தோல்வியை கொடுப்பானாக, முஸ்லிம்களுக்கு வெற்றியை தந்தல்வானாக, முஸ்லிம்களுக்கு விரோதமாக நடக்கின்ற யஹூதிகளை அல்லாஹ் அழித்து ஒழிப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.